யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. வணக்கம் யோகி அன்பர்களே. இந்த வீடியோவில் நாம் காணப்போகும் விஷயம் நமது வாழ்வையே முழுமையாக புரட்டி போடக்கூடிய ஒரு மாபெரும் ஆன்மீக ரகசியம். ஆன்மீகம் என்றாலே குடும்பத்தை விட்டு ஓடுவது, காவி கட்டுவது அல்லது கடினமான யோக பயிற்சிகளை மேற்கொள்வது என்ற ஒரு பொதுவான எண்ணம் நம்மிடையே உண்டு. ஆனால் இல்லறத்தில் இருந்தபடியே எந்த விதமான கடுமையான சடங்குகளோ விதிகளோ இல்லாமல் வெறும் ஒரு திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் எப்படி முக்தி அடைய முடியும் என்பதை பற்றித்தான் இன்று நாம் மிக ஆழமாக பேசப்போகிறோம். அந்த பேரனுபவத்தின் பெயர்தான் யோகிராம் சுரத்குமார். அவர் சாதாரண மனிதர் அல்ல. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்படி அவர் நாமத்திற்குள் அடங்கியிருக்கிறது என்பதையும், அந்த நாமம் நம் அகங்காரத்தை எப்படி வேறறுத்து நம்மை உயர்த்தும் என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக காணப்போகிறோம். வாருங்கள், அந்த பேரொளியை நோக்கி பயணிப்போம். உருவத்தை கடந்த பேரனுபவம். யோகிராம் சுரத்குமார் என்ற பெயரை கேட்டவுடன் ஒரு குறிப்பிட்ட உருவம் உங்கள் மனக்கண்ணில் தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர் நாம் பார்க்கும் இந்த சாதாரண உடலோ அல்லது நாம் உச்சரிக்கும் வெறும் பெயரோ கிடையாது. அவர் ஒரு அளப்பரிய பேரனுபவம், வார்த்தைகளுக்குள் அடங்காத ஒரு மகத்தான பேருணர்வு, எங்கும் நீக்கமர வியாபித்திருக்கும் பரபிரமே அவர். வானில் சுதந்திரமாக பறக்கும் ஒரு சிறு பட்டாம்பூச்சியில் தொடங்கி பறவைகள், மரங்கள், ஏழையின் குடிசை, ஏன் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அத்தனை பருப்பொருட்களிலும் அந்த பரம்பொருள் முழுமையாக நிறைந்திருக்கிறது. ஆனால் சாதாரண மனித கண்களுக்கு இது எளிதில் புரிந்துவிடாது. ஒரு இருட்டறையில் கண்களை மூடி தூங்கிக் கொண்டிருப்பவனிடம் போய் ஒளியை காட்டினால் அவனுக்கு அந்த ஒளியை ஏந்தியவன் ஒரு பைத்தியக்காரனாகவே தெரிவான். அதுபோலத்தான் அகக்கண்கள் திறக்காதவர்களுக்கு யோகியின் சில செயல்கள் அர்த்தமற்றதாகவோ பைத்தியக்காரத்தனமாகவோ தோன்றலாம். ஆனால் கண்கள் திறந்த ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும் அவருடைய ஒவ்வொரு அசைவும் உலகிற்கான ஒரு மிகச்சரியான பாடம் என்று. அகங்காரத்தை அழிக்கும் திருநாமம். அப்படிப்பட்ட மகானை நெருங்குவதற்கு நாம் எந்த ஒரு பெரிய யாகமோ விரதமோ செய்ய தேவையில்லை. அவர் இன்று ஸ்தூல உடலோடு நம்மோடு இல்லை என்றாலும் சூட்சுமமாக இந்த உலகம் முழுவதும் வியாபித்து தன் திருநாமத்தின் வழியாகவே அனைத்து அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். யோகி இந்த உலகிற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம் யோகிராம் சுரத்குமார் என்ற அந்த மந்திர நாமம்தான். ஆனால் அதை உச்சரிப்பது அவ்வளவு எளிதல்ல. எப்போதெல்லாம் சுயநலமும் அகங்காரமும் இன்றி அந்த நாமத்தை நாம் சொல்லத் தொடங்குகிறோமோ அப்போதே நமக்குள் ஒரு மாபெரும் யுத்தம் தொடங்கும். அந்த நாமம் நேரடியாக சென்று நம் ஆன்மாவை தட்டி எழுப்ப முயலும். அப்போது காலம் காலமாக நாம் வளர்த்து வைத்திருக்கும் ஆணவம் தன்னை தற்காத்து கொள்ள அந்த நாமத்தோடு கடுமையாக போராடும். ஏதோ ஒரு மிக முக்கியமான பொருளை இழக்கப் போகிறோம் என்ற ஒரு ஆழமான துக்கம் நமக்குள் தோன்றும். ஆனால் முடிவில் நம் ஆணவம் தோற்றுச் சுருளும். ஒரு பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய அரண்மனையை கட்டுவது போல நம்முள் இருக்கும் தேவையற்ற கட்டமைப்புகளை தகர்த்தெறிந்து அங்கே ஞானம் என்னும் ஒரு புதிய ஒளியை ஏற்றி வைத்து நம் ஆன்மாவை விழிக்கச் செய்வார் அந்த மகான். இல்லறத்தில் மலரும் துறவரம். ஆன்மீகத்தில் உச்சம் தொட வேண்டுமென்றால் கட்டாயம் சொந்த பந்தங்களை அறுத்துவிட்டு சந்நியாசம் வாங்கி குருவுக்கு சேவை செய்ய காடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையான சத்குருவான நம் யோகி ஒருபோதும் அப்படிப்பட்ட கட்டளைகளை இடுவதில்லை. நம்முடைய இயல்பான வாழ்க்கை முறையையோ குடும்ப உறவுகளையோ அவர் எப்போதுமே பிரிப்பதில்லை. இல்லற வாழ்வின் கடமைகளை சரிவர செய்து கொண்டே அவருடைய திருநாமத்தை அனுதினமும் உச்சரித்து வந்தாலே போதும். இந்த பிச்சைக்காரனின் நாமம் உங்களை சாத்வீகமாக மாற்றிவிடும். உங்கள் முழு இயல்பையுமே அது நல்வழிப்படுத்தும் என்று அவரே தன் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கிறார். அந்த நாமத்தை நாம் இல்லறத்தில் இருந்தபடியே தொடர்ந்து சொல்ல சொல்ல நமக்குள் ஒரு மாபெரும் இரசாயன மாற்றம் நிகழும். ஒரு அளவற்ற அமைதியும் பொறுமையும் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியும் நம்மை ஆட்கொள்ளும். வாழ்க்கையின் தேவைகள் குறையத் தொடங்கி நம்மை நாமே உணரும் அந்த மெய்யறிவு தானாகவே மலரத் தொடங்கும்.
இது என்றோ யோகியால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு பேருண்மை. யோகி அன்பர்களே மற்றும் ஆன்மீக பயணிகளே, இந்த கலியுகத்தில் நாம் எந்த கடுந்தவமும் செய்யாமல் நமக்கு எளிதாக கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த நாமம் ஒன்றுதான். இதனை உச்சரிப்பது யோகியின் திருவடிகளுக்கு நம்மை மிக நேர்த்தியாக சுமந்து செல்லும் ஒரு அழகிய புஷ்ப வாகனம் போன்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் அடிக்கடி உங்கள் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒருவர் தொடர்ந்து இந்த நாமத்தை சொல்கிறார் என்றால் அது அவருடைய தனிப்பட்ட திறமையோ அல்லது முயற்சியோ அல்ல. அது முழுமுற்றிலும் யோகியின் கருணை மட்டுமே. அவர் அருளால்தான் அவர் தம் நாமம் சொல்லவே முடியும். குருவின் மீது யாருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களை விதியின் விளையாட்டு எதுவும் செய்ய முடியாது என்ற யோகியின் அமுத வாக்கை எப்போதும் உங்கள் நெஞ்சில் ஆழமாக பதிய வையுங்கள். எனவே இந்த வாழ்வில் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த தெய்வீக நாமத்தை உச்சரிப்பதையே நமது சங்கல்பமாக ஏற்றுக்கொள்வோம். இந்த நாமத்தின் துணையோடு நம் பிறவி பெருங்கடலை கடந்து இறுதியில் அந்த பரமாத்மாவோடு ஒன்றர கரைந்திடுவோம். கலியுக துயரங்களை தீர்க்க வந்த அந்த திருநாமத்தை நாமும் மனதாரச் சொல்வோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. நன்றி அன்பர்களே. சர்வம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணமஸ்து.